ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நம்ம அழகாக ஒரு மினி லவா கேக் தான் செய்ய போகிறோம். ஸோ அதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மினி லவா கேக் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பால் எடுத்து அதே கப்பில் எல்லா பொருளையும் அளந்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு இதில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் இல்லாதவங்க ஹாப்பி பிஸ்கட் இருக்குது, அதை ஒரு பாக்கெட் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணுறது போல் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 பக்கம் மாற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரே பக்கமாக இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இதில் நல்லா கரையணும். ஸோ கொக்கோ பவுடர் மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு விட்டுடாதீங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய், பால் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் 1 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் மைதா எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு சீக்கிரமாக கட்டிகள் விழுகாது. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட கோதுமை 1/2 கப்பும் ராகி 1/2 கப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க அப்படி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்க எல்லா மாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைதா பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்கும். ஸோ மைதாலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் இலக்கமாக கரைச்சிடாதீங்க. நான் கலந்து விடுறது போல் ஒரே பக்கமாக தான் கலந்து விடணும். நீங்கள் மாற்றி கலந்து விடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லாதவங்க 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் இல்லாதவங்க 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துட்டேன். ஸோ அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சாரி, நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னா இது போல் நமக்கு அழகாக விழுகணும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பணியாரக்கல் எடுத்துக்கோங்க. பணியாரக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிடாதீங்க. தண்ணிலாம் இல்லாமல் பணியாரக்கல்லை வெளியிலே வச்சுடுங்க. வச்சுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கோங்க. பணியாரக்குழியில் அரைவாசி மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முழுமையாக சேர்த்துட்டிங்கன்னா அது வெந்து வரும்பொழுது பொங்கி மேலே நிற்கும். ஸோ அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா பனியார் குழியிலையும் மாவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான என்ன சாக்லேட் வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். டார்க் சாக்லேட் இருந்தால் டார்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டைரி மில்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் என்ன சாக்லேட் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாக்லேட் மூழ்கிற அளவுக்கு மேலே இந்த மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு சேர்த்து இந்த சாக்லேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இது போல் எல்லா சாக்லேட் மேலேயும் நீங்கள் மாவு கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகி போயிடும். லோ ஃப்ளேமில் 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். இதையே மூடி போட்டு வேக வச்சா 2 பக்கமும் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு வேகாதது போல் இருந்தால் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க.
3 நிமிஷத்தில் நல்லா வெந்திருக்கும், வேகாமல் இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் திருப்பி விட்டு 1 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹீட்லேயே வேக வச்சுக்கோங்க. இப்போது இந்த லவா கேக்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மேல் பக்கம் இப்படி இருக்கும். இப்போ நான் வந்து இதை திருப்பி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட கருகி போகல பாருங்கள், எவ்வளோ அழகாக வெந்திருக்கு இல்லையா? அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மினி லவா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே நீங்கள் மெல்ட் பண்ண சாக்லேட்டும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை சாக்லேட் சிரப்பு இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாக்லேட் சிரப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரு 4-5 நாளாக வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.